ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। श्री कृष्ण परमात्मने नमः। इदानीं सप्तमोऽध्यायः। Which sloka sir? Sloka number 10. So we were seeing 9th na sollit appdi poiren punyo gandha prathivyam cha tejaschasmi vibhagaso जीवनम सर्वभूतेषु तपश्चास्मि तपस्विषु தபஸில் நான் தபஸாக இருக்கின்றேன். அப்படி ஒன்று தபஸ் செய்கிறோம்ல, நம்ம நினைக்கிறோம் நம்ம எஃபர்ட்டோட இருக்கிறோம், நம்ம பண்ற எஃபர்ட், நம்ம பண்றதுக்கு பிரயத்தனம் இல்லை, அந்த பிரயத்தனம் பகவானே கொடுக்கறது. மாணிக்கவாசகன் உன்னருளால் உந்தாள் வணங்கி ஜீவனம் சர்வபூதேஷு எல்லா உயிரினங்களிலும் ஜீவனமாக மீன்ஸ் அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கான ஆதாரணமாகவே நான் தான் இருந்து கொண்டு அதை தான் பார்வதி தேவி டெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறா. ஒரு டப்பால ஒரு எறும்பு பிடிச்சி வச்சு விட்றா. போய் பார்த்தா கடைசியில் அந்த எறும்பு நன்னா சாப்பிட்டுன்னு இருக்கு. ஸோ எல்லா அது ஒரு தாத்பரியமா ஒரு கதையா சொல்லுறது. அப்படி இல்லை, பகவான் எல்லாருக்கும் படியளக்கிறவன் மட்டும் இல்லை, படியறக்கலமா அவன் தான். ஏன்னா அவன் அதனால தான் முஸ்லீம்ல பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொல்லுவாங்க. முஸ்லீமிசம்ல உன்னுடைய ஒவ்வொரு சாதத்திலும் பகவான் உன் பேரை எழுதி வச்சிருக்காரு, அதுதான்ப்பா உனக்கு கிடைக்கும். அப்போ இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா உன் பேரை எழுதலப்பா அப்படின்னு அர்த்தம். பியூட்டிஃபுல் பாருங்க அவங்க கான்செப்ட். அதே மாதிரி நம்மளையும் அன்னம் நனிந்தியாத் தத் விரதம். ஏன் சாமி அது என்ன விரதம், இங்க எடுத்து டபக்குன்னு வளர்த்து வாயில போட்டுக்கணும்? இல்லப்பா, அதுக்கு உனக்கு கொடுத்து வச்சிருக்க, அது உனக்கு வரணும்னு மேல விருஷ்டியா மழையா பொழிஞ்சு பயிரா வளர்ந்து, அந்த பயிர் எங்கேயோ வளர்ந்து தஞ்சாவூர்ல வளருதுன்னு வச்சுக்கோங்க, இல்ல பஞ்சாப்ல சப்பாத்தி தான் நான் பிடிக்கணும், பஞ்சாப்ல வளர்ந்து அது இங்க ஆட்டால அதை நம்ம சமைச்சு அதெல்லாம் 2 சப்பாத்தி பண்ண நமக்கு ஒண்ணு வந்தா பக்கத்துல இருக்கணும். ஸோ பகவான் கரெக்டா படியிலேருந்து நமக்குன்னு வச்சிருக்கான் பாருங்க. நம்ம இது வரைக்கும் தானே பாக்குறோம், அந்த சப்பாத்தி நம்ம கிடைச்சதுன்னா அது நமக்குன்னு. ஆனா அப்படி இல்லை, அந்த சாதத்தை சாப்பிடுவதால் ஒரு சக்தி வருது இல்ல. ஒவ்வொரு சாதத்தையும் ஒவ்வொரு அன்னத்தையும் ஒரு ஆப்பிளோ மாம்பழமோ ஏதோ ஒன்று சாப்பிடும்போது அதோடைய சக்தி இருக்குல்ல, அந்த சக்தியை நமக்கு கொடுக்கறது. அப்ப அதுல சக்தி கொடுத்தது யாருன்னா பகவான் தான். அந்த ஆப்பிளுக்கும் சக்தியை கொடுத்தது அவர் தான், சப்பாத்திங்களுக்கும் சக்தி தான். அதை நம்ம சாப்பிட்டு நமக்கு ஒரு போஷாக்கு வருது இல்ல, அதுதான் தேஜஸா ரேத்தஸா வர்றது. அந்த ரேத்தஸ் தான் தேஜஸா மாறுறது அப்புறமா. ஸோ அந்த தேஜஸை உருவாக்குறதும் அவர் தான். அதுக்கு தான் அவர் சொன்னாரு தேஜஸ்யாஸ்மி விபாகசௌ. விபாவசோன்னா அக்னி தத்துவமா இருக்கிறது, அந்த சக்தி தத்துவமா இருக்கிறது. அந்த சக்தி ஹீட்டுன்றீங்கல்ல, இப்ப நெருப்புனா என்ன, தொட்டா சுடும், அந்த சுடுன்ற தன்மையை கொடுக்குறான்ல, அதுவே அவன் தான். பஞ்சபூதத்துக்கும் இது. தண்ணினா ரசோகம் அப்சு கௌந்தேய அங்க பார்த்தேன். இப்ப அடுத்தது சொல்றாரு பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திம் புத்திமதாமஸ்மி தேஜஸ் தேஜஸ்மி நாமகம். பீஜம் மாம் சர்வபூதானாம், ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் பீஜமாக இருக்கின்றேன். ஒன்று இது ஃபர்ஸ்ட், இது அன்வயம் அதெல்லாம் சொல்லிடலாம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம். இதில் பிரிக்கிறதுக்கு ஒன்றுமே பெருசா இல்லை. புத்திம் அகமஸ்மி அப்படின்னு மாத்திக்கோங்க. தேஜஸ் தேஜஸ்வி நாமகம், தேஜஸில் நான் தேஜஸாக இருக்கின்றேன். அதாவது அப்படியே தான் சொல்ல வேணும், அது பெருசா பிரிக்கிற அளவுக்கு இல்லை. இது நிரல் நிறை அணி மாதிரியே தான். என்னை எல்லா சகல பூதங்களுக்கும் பீஜமாக மீன்ஸ் வித்தாக இருக்கின்றேன். புத்திசாலிகளுள் புத்தியாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது, அந்த கான்சியஸ்னஸ் சைத்தன்ய ஸ்வரூபமா. ஏன்னா சுவாமி நான் புத்திசாலி தான், ஆனா எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா
உராய்வு விதி, ஒரு பொருளையும் இன்னொன்றையும் உராய்ந்தால் அதற்கு தேய்மானம் ஏற்படுகிறது. இதெல்லாம் நல்லா படிச்சிருப்பான், எக்ஸாம்லயும் நல்ல மார்க் வாங்கியிருப்பான். சைக்கிள் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் பெடலும் அந்த இதுவும் படக் 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 படக்னு ஒரு சத்தம் வரும். வீட்டில் கேட்பாங்க, ஏன்டா அது ஏன்டா இப்படி தேய்னா, சைக்கிள்காரங்கிட்ட எடுத்துன்னு போய் கொடுக்கணுமா? ஏன்? அப்ளைடு நாலேஜ் இல்லை. தேஜஸ் இருக்கு, தேஜஸ்வி நாமகம்ன்றது காரணம். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் படிப்போம், மேக்ஸ் படிப்போம், அப்ளைடு நாலேஜை காணும் அங்க. அதுதான் பகவான் சொல்றான், அப்ளை பண்றதாவும் நான் இருக்கிறேன்ப்பா. ஏன்னா நிறைய பேர் சார் ராமக ராமோ ராமாக ராமோ ராமோ ராமகெல்லாம் சம்ஸ்கிருதம் நல்லா படிச்சிருக்கேன் சார். சரி ஓகேங்க, அதை அப்ளை பண்ணுங்க. அது தெரியாது சார். அதை எப்படி வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும்னு தெரியாது. நிறைய பேர் மீன்ஸ் நான் குறையா சொல்லலை, பாணினி சூத்திரம் அஷ்டாத்தியாயம் நல்லா நொற்று போட்டிருக்காங்க, எங்க எப்படி அதை அப்ளை பண்ணுங்க தெரியாது. புணர்ச்சி விதி நிறைய பேரும் படிச்சிருப்பான். உடல் மேல் உயிர் வந்து ஒன்று வந்து எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்குது தெரியுமா அதில். பாணினி மட்டும் இல்லை, ஈவன் தமிழ் இதுலேயே இலக்கணங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான அர்த்தம். அதனால தான் அதை சொல்லிக் கொடுக்கும்போதே எங்கள் மாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுனால இன்னைக்கு என்ன தேராமண்ணா, அந்த கண்ணகி சொல்லுவாள் ஒரு வார்த்தை, தேராமண்ணா செப்போதுடையேன். தேரா அப்படின்னு கேட்டு என்ன கேட்டார், என்னடா அணி இலக்கண குறிப்பு அப்படின்னு. எனக்கு தெரியாது. தேராமண்ணா தேராமண்ணா தேராத மன்னனா இருப்பான் அப்படின்னு. அதோட கூறுகட்ட பேலே அது பேர் ஈறுகட்ட எதிர்மறை பேசுறேன். அன்னைக்கு அவர் சும்மா சொன்னது இன்னைக்கு வரைக்கும் ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம்னா என்ன அப்படின்னு, ஈற்றெழுத்து மிகுதி அது எச்சமாக மாறி, மீன்ஸ் அது என்ன பால் என்பதை தெரிவிக்காமல் எதிர்மறையாக, தேரா அப்படின்னா தேராதவன் அர்த்தம், ஆனா இல்ல தேரிய மன்னனே அப்படின்னு அர்த்தம். ஸோ எதிர்மறையாக சொல்லுவது ஈறு கெட்ட எதிர்மறை பெயர் எச்சம். என்னமா இது சொன்னா நம்ம ஞாபகம் வராது, ஆனா அது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கூறுகட்ட வேலையை அது ஈறு கெட்டதுன்னா அப்படியே ஞாபகம் வச்சு, தேராமண்ணா அம்மா கரெக்டா எக்ஸாமுக்கு அதே தான் வந்து தேராமண்ணா நானும் சொல்லி. ஸோ ஈஸி, இது மாதிரி அப்ளைடா பண்ணணும். அதை பகவத்கீதை படிக்கிறோம் சுவாமி, படிக்கிறோம் என்னத்துக்காக, சும்மா இருக்கும் அதனால படிக்கிறோம், தூக்கம் வரல படிக்கிறோம், நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவோம். சரி ஓகே சாமி, ஆனா அதை எப்படி அப்ளை பண்ணிக்கணும் வாழ்க்கையில். அதனால தான் பகவான் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாரு, கர்மயோகத்தை ப்ராக்டிஸ் பண்ற எதுக்கு. ஓகே அர்ஜுனன் பண்ணானா, அர்ஜுனன் சார் கண்ணன் அர்ஜுனனுக்கு தானே சொன்னான், இல்ல அர்ஜுனனை ஒரு வியாஜமாக வைத்து கொண்டு மதுசூதன சரஸ்வதி குடாத்த தீபிகா தியான ஸ்லோகத்தை சொல்லும்போது அதனால தான் அவ்வளவு தெளிவா சொல்றாரு. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபால நந்தனக பார்த்தோ வத்ச சுதிர் போக்தா துக்தம் கீதாமிருதம். யாருக்கு? அர்ஜுனன் தான் கொடுக்கணும். மகத்துன்னு சொல்லிட்டார். மகத்துனா உலகத்திற்காக. அர்ஜுனனை ஒரு வியாஜமாக வைத்து கொண்டு கீதை என்னும் அமிர்தத்தை யாருக்கு கொடுத்தான்? உலகத்தாருக்கு கொடுத்தான். எதுக்கு சாமி கொடுத்தான்னா அப்ளைடு நாலேஜ் வேணும்ன்றதுக்காக கொடுத்தான். ஸோ தேஜஸ்மி, தேஜஸில் புத்திக்கு புத்தியாக இல்லை புத்தி பொருளாக இருக்கின்றான், அப்ளைடு நாலேஜா இருக்கான். அகமஸ்மி. அடுத்தது இந்த ஸ்லோகம் நான் முடிச்சுட்டேன் ஆக்சுவலி. ஓகேங்களா, நீங்க சொன்னீங்க நான் எடுத்தேன். 11வது ஸ்லோகம். பலம் பலவதாம் சாகம் காமராக விவர்ஜிதம் தர்ம விருத்தயோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. பியூட்டிஃபுல் வேர்ட் இது. பலம் பலவதாம் ச அகம் காம ராக விவர்ஜிதம். காமராக விவர்ஜிதம், காமராக விவர்ஜிதம். அடுத்தது தர்மஹ விருத்தஹ பூதேஷு மீன்ஸ் மனுஷ்யேஷுன்னு அர்த்தம். காமஹ அஸ்மி ஹே பரதர்ஷப. இப்போ இந்த ஹே பரதர்ஷப தான் முதல்ல போடணும். சம்போதன பிரதமா எப்போ வந்தாலும் ஈஸியாக போட்டுடலாம் நம்ம. சம்போதன பிரதமா முதல்ல தூக்கி போடுங்கோ. அடுத்தது ஓகேவா? ஏ பரதர்ஷப பலவதாம் காமராக விவர்ஜிதம். பலவான்களில் நான் அண்மையம் சொல்லிட்டேன் சுவாமி, இப்போ ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கேன். இனிமேல் நான் ஒவ்வொன்று இந்த அன்வயம் பதச்செல்லாம் சொல்ல மாட்டேன், நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்றது பாடம், செகண்ட் சொல்றது பிரிச்சு சொல்றது, மூணாவது சொல்றது எங்க எதை சேர்க்கணும்னு. ஹே பரதர்ஷப பலவதாம்
காமராக விவர்ஜிதம். பலம் பூதேஷு தர்மா விருத்தः காமஹ அகமஸ்மி. ஓகேங்களா? இது காம விவர்ஜனம் போட்டிங்கன்னா தப்பான மீனிங்காக போயிடும். காமத்தில் நான் காமமாக இருக்கின்றேன் அப்படி வந்துடக்கூடாது. டிசைரில் நான் டிசைராக இருக்கேன். அப்போ பகவான் தான்ப்பா டிசைர் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்டுகிட்டே இருப்பா. நான் டிசைர் பண்ணுறேன் எனக்கு இல்லை, பகவான் சொல்கிறான் டிசைர் கொடுத்துருங்க. அதனால் ஆச்சாரியார் பகவத் பாதால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துடுறார். அப்படி இல்லைப்பா வேற மாதிரின்னு சொல்லி கொடுக்குறார். ஏ பரதர்ஷப பலவதாம், பலவான்களில், பலம்னா இந்த முஷ்டிகர்கள்லாம் இருக்காங்களே மல்யுத்தர்கள், ஏன்னா நம்ம சொல்கிறன்னா ரெசில்லஸ்ங்க அவங்களாம் பலவான்களில். அடுத்தது காம ராக விவர்ஜிதக, பிரியத்தையும் அபேட்சத்தையும். இவன் இதாடு நான் வந்து நல்லா பெரிய இது இருக்கணும், ரொம்ப நாள் நல்லா வாழணும், நல்லா ஸ்ட்ரென்த்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே பகவான். பிராணிகளுள் சர்வபூதேஷு தர்ம விருத்தக, தர்மத்திற்கும் விருத்தமில்லாத, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விருத்தமில்லாத ஆசையோடு கூடிய பொருளாகவும் நானே இருக்கின்றேன். ஏன்னா இது விருத்த அப்படின்னா உடனே விருத்தம்னா முரண்பாடுன்னு அர்த்தம். காம தர்ம விருத்தக அப்படின்னா தர்மத்திற்கு விரோதம் இல்லாதது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதர்மத்தை ஃபாலோ பண்ணாத. இது தைத்திரிய உபநிஷத்துல ஒரு வேர்டு வரும், என்னது சத்தியம் வத தர்மம் சர, அந்த இடத்துல சொல்லிட்டே இருக்கும்போது தர்மத்திற்கும் இதுல சன்னியாச மந்தத்திலே தர்மாய ஸ்வாஹா அதர்மாய ஸ்வாஹா. சுவாமி தர்மத்துக்கும் ஸ்வாஹா அதர்மத்துக்கும் ஸ்வாஹாவானா? ஆமா அதர்மத்துக்கும் ஸ்வாஹா. அப்ப தர்மத்தை ஃபாலோ பண்ணிக்கலாமா சன்னியாசி? அப்படி இல்லை, தர்மம் அதர்மம்னு நீ சொல்லின்னு இருக்கியே, எது தர்மம் எது அதர்மம் உன்னால் டிஃபைன் பண்ண முடியுமா? ஒரு டாக்டருக்கு சொல்ற இப்போ நார்மல் தர்மம், அதில் சாமானிய தர்மம் விசேஷம், இது நான் விஸ்தாரமாக ஒரு முறை எடுத்திருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, அந்த சேனலும் டெலீட் ஆகிருக்கு, அதனால மறந்துருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ தர்மம் என்பது முதல்ல சாமானிய தர்மம்னு ஒன்று இருக்கு, விசேஷ தர்மம்னு ஒன்று இருக்கு. சாமானிய தர்மம் எல்லாம் எப்பொழுதுமே விசேஷ தர்மம் ஆகாது, விசேஷ தர்மம் என்றுமே சாமானிய தர்மத்திற்கு சேராது. என்னன்னு சொல்றது? என்ன சாமி இப்படி குழப்பறீங்களே? இப்ப யாரையும் கொலை செய்ய, இம்சை செய்யக்கூடாது, ந இம்சாத் சர்வபூதேஷு, இது சாமானிய தர்மம், யாரையும் கொலை. இப்ப டாக்டர் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், கத்தி வச்சு அறத்தாதான் அந்த இதயத்தை எடுக்க முடியும், அப்புறமா தான் அதை நல்லா கொலை கொலைன்னு இருக்கா எவ்வளோ போகும்லாம் பார்க்க முடியும். ஆப்ரேஷன் சக்ஸஸ், டாக்டர் இருந்தால் பேஷண்ட் ஃபெயிலின்னு ஆக முடியும். ஸோ இவர் எடுக்கணும்ல, இவர் கத்தியை நர்ஸு சொல்கிறாங்க, சாமி தேவரி அந்த இதை கட் பண்ணுங்க அப்படின்னும் போது, நான் இம்சா சர்வபூதேஷு, நான் யாரையும் வந்து இம்சை பண்ண மாட்டேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஐயோ நீ பண்ணாதா, இல்லை காசெல்லாம் வாங்கிட்டோம் இன்னும் நான் உயிர் போகுதுண்ணா, இல்லைங்க அப்படிலாம் நான் பண்ணக்கூடாது, எங்கள் சுவாமி சொல்லியிருக்காரு தர்மம்னு, அதனால அந்த இடத்துல வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என்னாச்சு? சாமானிய தர்மம் அங்கேயே செல்லாது, விசேஷ தர்மம் அவர் ஆம்புடேஷன் பண்ணியே தீரணும். இப்போ சக்கரை நோயாளி இருக்கான், சார் இது வரைக்கும் கட் பண்ணணும் சார், புழு வந்துடுத்து, அவன் உயிருக்கு ஆபத்து, கட் பண்ணுங்கன்னு சொன்னா, இல்லைங்க நான் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஐயோ நீ கட் பண்ணி தான் தீரணும், கட் பண்ணுன்னு தான் சொல்லணும், அவன் தொழில் அது. ஸோ அங்கே என்ன ஆயிடுத்து? இட் இஸ் ரூல்ட் ஓவர். இன்னொன்று, ஒரு திருடன் ஓகேங்களா, அவன் வந்து ஒரு கொலை பண்ணிட்டான், ஏதோ ஒன்று பண்ணிட்டான், அவரை கூட்டுன்னு போயிட்டு வச்சுட்டு இருக்கேன், மீன்ஸ் கோர்ட்டுக்கு கூட்டுன்னு போயிருக்காங்க. அவர் வந்து ஜட்ஜாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஜட்ஜ் பகவான் இருக்கார். அவர் என்ன சொல்கிறார், சரி ஓகேங்க நான் வந்து யாருக்கும் தண்டனையும் இம்சையெல்லாம் பண்ண மாட்டேன், அதனால இவர் வந்து நல்லவர், அவர் உடம்புலையும் ஆத்மா தான் இருக்குது அப்படின்லாம் பகவத்கீதையெல்லாம் சொல்லியிருக்கா, அதனால நீங்கள் அவர் தப்பிச்சு போயிடும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? நல்லதா போச்சு, இனிமேல் நான் தப்பாக பண்ணிட்டு இருக்கேன், இந்த பக்கம் எனக்கு இதே ஜட்ஜியை கூப்பிட்டு உட்கார வைங்க, ஸோ ஈஸியாக நான் தப்பிச்சுட்டு இருப்பேன். ஸோ சாமானிய தர்மம் என்பது அவருக்கு. இப்போ ஜட்ஜே சொல்கிறார், ஓகே நான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறேன், அவனுக்கு தூக்கிலிடுங்கள். ஜட்ஜி தூக்கில போடுங்கன்னு சொல்லிட்டாரா? சுவாமி இவர் தூக்கில் போட சொல்றாரு அவர் பண்ண தப்புக்கு, அப்ப இவர் வந்து அந்த உயிரை வந்து அழிக்கிறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்கு? கேள்வி வருமா இல்லையா? ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், இல்ல அவர் நீதி தேவதர், அவர் கொடுத்தது கரெக்டான இது சாமன். அதே நீதி தேவதர் அவர் வந்து அந்த கோட்டெல்லாம் கட்டி வச்சுட்டார். இப்ப ஜட்ஜு வந்து அதுக்கு போயிட்டே இருக்கும்போது யாரோ ஒருத்தர் வந்து இவர் பழம் வாங்குற அந்த இடத்துல வந்து இது இவனை தூக்கிலிடுங்கள் அப்படின்னு சொன்ன, இவனு சொல்லுவீங்க, சார் நீங்க அதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க அங்க கோர்ட்ல தான் ஜட்ஜு,
இங்க ரோட்ல நான் தான் சர்ச்சு மாம்பழம் 10 ரூபான்னு சொன்னா நீ 10 ரூபாய்க்கு தான் வாங்கி தரணும். இல்லை, நான் 10 ரூபாய்க்கு வாங்க மாட்டேன், இது வந்து இயற்கையிலிருந்து வந்தது, நீங்கள் இயற்கைக்கு மாறாக பேசுறீங்கன்னு சொன்னோம்னா முடியாது. ஸோ சாமானிய தர்மம் விசேஷ தர்மமாகாது. வீட்டில் எப்போவுமே இருக்கும்போது குழந்தைய பார்த்துக்கோ, குழந்தை அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், அம்மா அப்பாவை குழந்தை மதிக்கணும், இது சாமானிய தர்மம். அப்பா சொன்ன மாதிரி கேளு, அம்மா சொன்ன மாதிரி கேளு எல்லாம். இப்போ விசேஷ தர்மம், வீட்டிலேருந்து நீ வெளியே வா, நகரம்மா நான பிரஜையா, தனியே குழந்தை பெற்றுக்காத, வீட்டை விட்டு வெளியே வந்துரு, கல்யாணம் பண்ணிக்காத, இது விசேஷ தர்மம் சன்னியாசிங்களுக்கு. சாமானிய தர்மம் இல்லை, என்ன குழந்தை பெற்றுக்கோ, 16 பெற்று பெருவாழ்வர், இது சாமானிய தர்மம். ஸோ சாமானிய தர்மம் விசேஷ தர்மத்துக்கு ஆகுமா? விசேஷ தர்மம் சாமானிய தர்மத்துக்கு ஆகுமா? அதுதான். அப்ப தர்மத்தை நீ விடு என்றால் அதர்மத்தையும் விடு என்றால் ரெண்டுமே பந்தம் தான்ப்பா. இதுக்கு ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள், ஒரு தப்பு செஞ்சவால கூட்டுன்னு போற, அவன் என்ன சொல்லுவாங்க, ஹேங்கிங் பண்ணுவாங்க. ஹேங்கிங் மீன்ஸ் இந்த கையில வந்து அந்த இது போடுவா பாருங்க, ஹேங்கஃப் போடுவாள்ல. அப்ப அது என்னது, அது இரும்பு, இது இரும்புல கூட்டுன்னு போறான். ஸோ இவர் வந்து பெரிய லெவலில் திருடி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கோடி கோடியாக கொள்ளை அடித்தவர். அப்படின்னா அவர் போகும்போது, இல்லைங்க சுவாமி அவர் கோடி கோடியாக அடிச்சிருக்காரு, அட்லீஸ்ட் தங்கத்தில் போட்டுணும், எதில் போட்டுட்டு போனாலும் என்ன காப்பு தான், அது திருடன் தானே அர்த்தம். ஸோ தர்மத்தை நீ பின்பற்றினால் அது தங்க விலங்கு, அதர்மத்தை பின் பண்ணா இரும்பு விலங்கு, ரெண்டும் விலங்கு தான்ப்பா. அப்ப சுவாமி இது ரெண்டுத்தையும் நான் பண்றேன்ற எண்ணத்தை விடு, அதுதான் முக்கியம். நீ பண்ணு, அதுக்குன்னு சுவாமி நீங்க சொல்லிட்டீங்க, ரெண்டுத்தையும் நான் விட்டுடுறேன், சாமானிய தர்மமும் வேண்டாம், விசேஷ தர்மமும் வேண்டாம், நார்மல் தர்மமும் எனக்கு வேண்டாம், அப்படி இல்லப்பா. ரெண்டுமே பந்தத்தை உருவாக்கும். அதனால் நான் செய்கிறேன் என்ற அகங்காரத்தை தியாகம் செய். அகங்கார மமக்கார தியாகத்தை செய்வதுதான் என்ன அந்த இடத்துல சர்வதர்மான் பரித்யஜ்ய. 18வது சாப்டர் 64வது ஸ்லோகத்துல கண்ணனே சொல்லிட்டான், சர்வதர்மான் பரித்யஜ்ய. இதுக்காக நான் தர்மம் அதர்மம் ரெண்டுத்தையும் கத்துக்கிட்டு அதை விடணும். எதுக்கு சாமி விடணும், நான் இப்பயே விட்டு விடுறேன் அப்படி சொன்னா அது ஆகாது. ஒரு குழந்தை ஈஸி சேர்ல நன்னா ஏசியில் உட்காந்துட்டு இருக்கான், ஓகேங்களா. அம்மா சொல்றாங்க, டேய் நான் போய் படுறா, படிக்கணும்டா, இப்போதாண்டா நீ படிக்கணும். அம்மா நான் படிச்சு என்னம்மா ஆகும், படிச்சேனா தாண்டா வேலை கிடைக்கும், காலேஜ் போவிடா, காலேஜ் போனால் தாண்டா வேலை கிடைக்கும், வேலை போனால் தாண்டா நல்லா சம்பாதிப்பேன், சம்பாதிச்சேன்னா என்ன ஆகும், நீ நல்லா சுகமாக உட்காந்துட்டு சாப்பிட முடியும். இப்பயே நான் தானே பண்ணிட்டு இருக்கேம்மா அப்படி கேட்கக்கூடாது, புருஷார்த்தம்னு இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் அந்த தர்மத்துக்கு விரோதமாக இருக்கக்கூடிய பொருட்களில் ஆசைப்படாமல் தார்மீக ரீதியில் நீ ஆசைப்பட்டால் அது தர்மம் ஆகின்றது. அதை பிரகாரம் அதிலும் நானே இருக்கின்றேன். அப்ப தர்ம ரீதியா யார் யார் ஆசைப்படணும்னா என்ன ஆசைப்படணும்? இப்ப கடவுள்கிட்ட போறோம், சுவாமி எனக்கு நிறைய வீடை கொடுங்க, சொத்தை கொடுங்க, தப்பில்லை, தர்ம ரீதியா கேட்கிறோம். குழந்தைகளை கொடுங்கள், இது கொடுங்க, தப்பில்லை. அதுக்கப்புறமா எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படி கேட்கக்கூடாது. அது போட்டா கண்டிஷன் அப்ளை. சுவாமி கிட்ட வந்து கேட்டுட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு பின்னாடி என்ன பண்றோம், கண்டிஷன் அப்ளை. எனக்கு ஆண் குழந்தை மட்டும்தான் வேணும், பெண் குழந்தை வேண்டாம், அதெல்லாம் காப்பாத்துறது கஷ்டம், அது தப்பு. அடுத்தது எனக்கு திருப்பதிக்கு போறவங்கன்னு சொல்லுவாங்க, எனக்கு 1 கோடி போகணும், அப்படி கேட்கக்கூடாது. எனக்கு செல்வம் வேணும்னு கேளு, உனக்கு எது வேணும்ன்றது அவனுக்கு தெரியும், அவ்வளவு கொடுப்பான். இதுதான் வேணும்னு நீங்க கண்டிஷன் அப்ளை பண்ணீங்கன்னா பகவான் என்ன பண்ணுவான், நீ நேச்சரை மீட் பண்ற. ஒரு பக்கம் நேச்சரை மீன்ஸ் வயலேட்டிங், அனதர் ஒன் இஸ் உனக்குன்னு ஒரு கர்மா இருக்குல்ல. இப்ப நம்ம பண்ற புண்ணிய பாபம் ஆல்ரெடி அக்குமுலேட் ஆயிருக்கேன், பிராரப்த கர்மம் இருக்கே, சஞ்சிதம், இதை தெளிவா நான் சொல்லியிருக்கேன். சஞ்சித பாபம், ஆகாமி பாபம், பிராரப்த கர்மம் இருக்கு. இந்த கர்மத்தை நீங்க எஸ்கேப் ஆக முடியாது இல்ல, வரப்போறது வந்துட்டு இருக்கிறது ஆல்ரெடி வந்து சேர்ந்தது. ஸோ இந்த 3த்தையும் நீங்க அக்குமுலேட் பண்ணதெல்லாம் நீங்க அனுபவிச்சு தானே தீரணும். அப்ப பகவான் நேம் அதுக்கு எதுக்கு சாமி நான் இப்போ கோயிலுக்கு போகணும், அந்த இது வரும். See, it is very contradicting one. அப்ப நான் பகவானுக்கு தேவையில்லை, நான் தான் ஆல்ரெடி சேர்த்து வச்ச பாவமே இருக்கு, அதை நானே கிளியர் பண்ணிப்பேன். அதை குறைக்க பாருப்பா, அதுக்கு தான் பகவான் நாமம் இருக்கு. சஞ்சித பாப விநாச கலிங்கம் தத் பிரணயாமி சதாஸ்வலிங்கம். அப்ப சிவனுக்கு பூஜை பண்ணதுனால என்ன ஆகுது, ஆல்ரெடி சஞ்சித பாவம் இருக்குல்ல, அது கம்மியாகும் சாமி. அதுக்கு தான் அங்க பிராரப்தம் ஆல்ரெடி விட்டாச்சு அம்புல இருந்து. அப்புறமா விட்டதுக்கு எதுக்கு நான் என்ன, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும். அதுக்குதான் நாகாஸ்திரம், கர்ணனுடைய லைஃப்.
பார்த்தீங்களா? ஸோ இந்த புராண இதிகாசத்துல எல்லாம் சொல்றது என்னன்னா, கர்மத்துல இருந்து எவனும் தப்பிக்க முடியாது, ஆனா கம்மி பண்ணிக்கலாம். பகவானுடைய நாமத்திலையும் பூஜையிலையும் நம்ம பண்ணிக்கிறதுனால கம்மி பண்ண முடியும். எவ்வளோ இனிமே உருவாக முடியாம பண்ண முடியும். நல்ல சம்ஸ்காரம் எடுத்துட்டு வரும்போது கெட்ட சம்ஸ்காரம் தானா கம்மியாகுது. ஒரு இருட்டு நிறைய இருக்கிற இடத்துல ஒரு விளக்க வைக்கும் போது அந்த இருட்டோடைய அந்த விளக்கோடைய வெளிச்சத்தினால இருட்டுன்ற அந்த தன்மை கம்மியாகுது. அதே மாதிரி நம்மளுடைய பாவ மூட்டைகள் கொஞ்சம் கம்மியாகும். அப்ப பூரணமா தீரணுமா, அது பகவான் கிட்ட தான் இருக்கு. நீங்க நம்ம எவ்வளவு பண்ணோம், நமக்கு என்ன, நம்ம அக்கௌண்ட் பேலன்ஸ் தெரியுமா சொல்லுவோம். அப்படி கண்டி தெரிஞ்சா எவனுமே இங்க இருக்க மாட்டேன். ஏன்னா ஐயோ அதையே நினைச்சு கஷ்டப்படுவான். ஐயோ என்ன சாமி மலை மாதிரி இருக்கேன்னு அதுலயே நினைச்சுடுவான். அதுலயே பிபி சுகர்லாம் எகிரி விடுவோம். ஸோ அந்த நல்ல ஆசைகளில் நானாக இருக்கின்றேன். அப்ப பகவான் கிட்ட போகும்போது என்ன பண்ணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. என்ன மரத்தை வச்சவன் அவன், உலகத்தையே உருவாக்குனவன் அவன், உலகம் உண்ட வாயன், அவன் வாயில் தான் எல்லாமே இருக்கும். அப்ப அவனுக்கு தெரியாத யாரை காப்பாற்றணும். அதுக்காக சொல்றார் பலம். பாஷ்யம் சொல்றேன். காமம் ச ராகம் ச காமராகவ். அவர் வந்து துவந்துவ சமாசானத்தை காமிக்கிறதுக்காக பகவத் பாதால் பிரிச்சு காமிக்கிறார். காமம் ச ராகம். காமம் என்றால் தமிழ்நாட்டு காமம் அல்ல, சமஸ்கிருதத்துல காமம் என்றால் டிசையர். ராகம் என்றால் தமிழ்நாட்டு ராகம் இல்லை, காம்போதி கபோதி அந்த ராகம்லாம் கிடையாது. ராகம்னா இந்த இடத்துல ஒருத்தருக்கு பற்று, இன்னொருக்கு துவேஷ்டம், விருப்பு. இந்த விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாமல் இருப்பதற்கு ராகத்வேஷம். ஓகேங்களா? காமராகவ், காம திருஷ்ணாகா அப்படின்ற, திருஷ்ணானாலும் ராகம்னாலும் ஒண்ணுதான். அசம்கிருத விசேஷு, அதனால தான் அந்த விஷயேஷுன்னு. ராகஹ நது எது சம்சாரினாம், சம்சாரத்திலிருந்து நாம் தப்பிக்கிறதுக்கு இல்லைப்பா. அது அந்த பீஜத்தை நம்மளால இது பண்ண முடியாது, ஆனா கம்மி பண்ணிக்கலாம். பகவானுடைய அனுகிரகத்துல கம்மி பண்ணிக்கலாம். இங்கேயும் விசிஷ்டாந்தத்துல அதே இதுதான். அவர் என்ன சொல்லிடுறாரு, சரணாகதி அடைஞ்சு பகவான்கிட்ட பிரபத்தி பண்ணதுனால வர அந்த மூட்டைய கொஞ்சம் பலத்தை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக. அடுத்த ஸ்லோகம் பாருங்க. இதோடைய தாத்பரியம் 12வது சொல்றேன். ஏச்சைவ சாத்விகா பாவா ராஜசா தாமசாச்சயே மத்த ஏவேதி தான் வித்தி நத்வகம் தேஷு தே மயி. இதுதான் பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை. இந்த ராகத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ராகம் சொன்னேன்ல, அதுக்கு ஒரு குழந்தை வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாருக்குமே ராகம் இருக்கு, அதை வந்து மாற்ற முடியாது. ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு அம்மா கூட்டிட்டு போறேன்னா, எனக்கு அந்த கார் பொம்மை வேணும் 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 ஒவ்வொன்று கத்தும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, கடைகள்லாம் போய் கத்தும், எனக்கு இது வேணுமா அப்படின்னு கத்தும். சரின்னு வாங்கி கொடுத்துருவாங்க. 2 நாள் வச்சிருக்கோம், 3 நாள் வச்சிருக்கோம், அப்புறமா என்ன ஆகும், தீவிட்டு அது போட்டு வேற ஒண்ணு பார்க்கும். அடுத்தது அது போச்சா, அடுத்தது எனக்கு இது வேணுமா இது வேணுமா இது வேணுமா இது வேணுமா இது கேட்டு அப்பா அவங்க அம்மா வாங்கி கொடுப்பாங்களா, அப்பா அது தூக்கி போட்டுரும். ட்ரெஸ்ஸு, செப்பல், கண்ணாடி. சில பேருக்கு வின்சென்ட் ஃபேன்சி, என் கிளாஸ்ல எல்லாருக்கும் கண்ணு தெரியல தலைவலின்னு போட்டுருக்கானுங்க, எனக்கு மட்டும் நல்லா இருக்கு கண்ணாடி, இதை கண்ணாடியே போடல. அம்மா எனக்கும் கண்ணாடிமா, இது கண்ணு தெரியலன்னு போட்டுருக்காண்டா, இல்லை எனக்கும் வேணுமா சொல்லி வாங்கிக்கோங்க. இது எவ்வளோ தொலைவு போகும்னா, வாழ்க்கை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்கத்தாத்துக்காரன் கார் வாங்கிட்டான், நம்ம எப்படின்னா லோன் போட்டு லோன் அலைஞ்சு ஒரு காரை வாங்கிடணும். அவன் வந்து பட்டு புடவை ரெட்டை பார்டர் கட்டிட்டா நம்மளும் கட்டினோம். இது லேடிஸுங்க, அது ஒரு சைக்காலஜி தனி. இது அவள் வந்து பாருங்க 8 கல்ல போட்டு வச்சுக்க, நான் எங்க இடையே வச்சுட்டு இருக்கேன், நான் திருக்கோடியில் தானே இருக்கேன், இல்லை பண்ணுங்க இதுதான். ஸோ அந்த புருஷார்த்தம் நம்ம அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ராகத்வேஷம்னு வருது பாருங்க. அப்போ முதல்ல ராகத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா துவேஷம் வந்துடும் அடுத்தது, அங்கதான் அடுத்தது. அப்போ மாமி வைக்கிறா பாருங்க அந்த காஃபியை, என்னத்த கண்ட அப்படி வைப்பா பாருங்க, அதுலயே அந்த காஃபி எகுரும். இது சூடான காஃபின்னு பார்த்தா ஜம்பிங் காஃபியா இருக்கும் 2 அடிக்கு. சரி ஓகே இவ கேட்கறாளே என்னதான் பண்ணதுன்னு சொல்லி அவரும் வாங்கி கொடுத்துருவாரு. சரி ஓகே முடிச்சுன்னு பார்த்தா அடுத்தது இன்னொரு லிஸ்ட் போடுவா. ஏன்னா வாங்கி கொடுத்துட்டா ஒரு 2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா காஃபி நல்லா நிறையும், ஃபில்டர் காஃபி நிறையோட இருக்குமா. அடுத்த நாள் இல்லை என்ன பார்க்கல சுவாமி, எல்லாம் சும்மா இதுல தான் சொல்றேன். அடுத்தது வேற ஒரு பட்ஜெட் வரும். இது வந்து அவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது அவன் வந்து சுவாமி நார்மல் பெண்ணே, நார்மல் பென் யூஸ் பண்ணுப்பா அது போதும்ப்பா,
இங்கு பென் யூஸ் பண்ணிக்கோ, அடிக்கடிக்கு ரீஃபில்லிங் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து அந்த காஸ்ட்லி பென்னும் வச்சுட்டு இருக்கேன், அது மாதிரி தான் எனக்கு வேணும், அந்த மாதிரி கேட்கும். குழந்தைங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக், பெரியவங்களுக்கும் இதே தான். ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுக்குறாளா பகவான், நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு கிடையாது. பகவான் கவர்மெண்ட் சொல்லிட்டான், இல்லைப்பா உனக்கு 58 60 தெரியாது எனக்கு, ஸோ 60ன்னு வச்சுருங்க, 60ன்னு வச்சுன்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறா. இல்லைங்க, ரிட்டையர் ஆகிட்டா, ஏஜ் வைஸ் உனக்கு ஆகிடுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே ரிட்டையர்ட் பணத்தை வச்சு நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். ஏன்னா அவளும் கேட்டுகிட்டே இருக்கா, ஏதாவது பண்ணணும். அப்போ நம்ம ஏதாவது மைண்ட் என்ன ஆகுது, நமக்கு கிடைச்சாலும் அதில் we are not satisfied. நம்ம வந்து ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கு. அதில் நிறைய உத்தமமான ஆத்மாக்கள்லாம் இருக்காங்க. முரளி அண்ணா நிஜமா எனக்கு உண்மையிலே இல்லை, நான் நிஜமா சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன். சில இடத்துலாம் தீர்த்தங்கள்லாம் போயிட்டு வரலாம், நம்மளால முடிஞ்சது. நம்ம இப்போ வந்து ஓடி உழைச்சி எல்லாத்தையும் வச்சு என்ன தான் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நாள் நம்ம கொஞ்சம் படிக்க ஆசைப்படலாம். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருந்தது. கொஞ்சம் கீதை கிளாஸுக்கு போகலாம், கொஞ்சம் கோவிலுக்கெல்லாம் போகலாம், கொஞ்சம் நல்ல காரியங்களுக்கெல்லாம் பண்ணலாம். இது மாதிரி நிறைய பேர் இருக்கா, நிறைய பேர். நான் மீன்ஸ் எப்படி நம்ம புருஷார்த்தத்தை வளர்க்கணும். சரி ஓகே புருஷார்த்தத்தை வளர்க்கணும்னு படித்தோம் கிழிச்சோம் எல்லாம் பண்ணிட்டோம். அப்புறமா ஒரு லெவலில் வரும்போது இதுக்கு மேலே நம்ம ஏதாவது கொஞ்சம் நல்லது பண்ணலாம். அந்த விஷயத்தில் எனக்கு நான் அவருக்கு நான் இது வரைக்கும் சொல்லலை, நான் இப்போ உண்மையாக சொல்கிறேன். ஸோ அது பண்ணும்போது எல்லாம் சொல்லிட்டு ஸோ அது பண்ணும்போது என்ன ஆகும்னா, சரி ஓகே நமக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், வாங்கின பணத்துக்கு ஏதோ ஒன்று ஒரு 4 க்ஷேத்திரம் போயிட்டு வரும், அட்லீஸ்ட் ஒரு நல்ல காரியங்களை கேட்டுன்னு இருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான் உண்மையிலேயே. எவ்வளோ நாள் தான் ஓடி வழிச்சுட்டு இருப்போம். அட்லீஸ்ட் நம்ம இப்போ கொஞ்சம் அடையிறதுக்கு கொஞ்சம் பிரயத்தனை பண்ணுவோம். இதுதான் வாழ்க்கை. பகவான் இதுதான் சொல்றான். ஏச்சைவ ஃபர்ஸ்ட் நான் அந்த இது சொல்லிடுறேன். ஏச்ச ஏவ சாத்விகா பாவஹ ராஜசஹ தாமசஹ ஸ்ட ய மத்த ஏவேதி தான் வித்திஹி ந த்வ அகம் தேஷு தே மயி. பிரிச்சாச்சுங்களா? இப்போ எல்லாம் நீங்களே பிரிக்க ஆரம்பிச்சிட்டு அடுத்தது இல்லை, அது ரொம்ப நல்லது, அது கரெக்டான இது. எங்கேருந்து எடுப்பீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதையும் மயிலேருந்து எடுத்தா நன்னா இருக்குமா? சாத்விகா ஏவ பாவாஹா ஏ ராஜசாஸ்ச தாமசாஸ்ச பாவஹ அப்படின்னு சொல்லி நீங்க அதை சப்ளை பண்ணிக்கணும். வாஸ்தவத்தில் இந்த உலகத்தில் சத்வகுணம் என்றும் ரஜோகுணம் என்றும் தமோகுணம் என்றும் 3 இருக்கின்றன அப்படின்னு நீங்க சப்ளை பண்ணிக்கோங்க. ஏ செய்வ ஏ தான் மத்த ஏவேத்தி இதில் நான் இல்லையப்பா. ஏன் நான் இல்லை சுவாமி, நாங்களாம் இருக்கிறோமே, நம்மலாம் இருக்கிறோம். சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் என்பது நமக்கு தான் இருக்கு, கடவுளுக்கு அது கிடையாது. 3 குணங்களும் கிடையாது. ஏன்? அவன் சுத்த சத்துவம், அதுலயே சொல்லியிருக்கேன். தேஷு அகம் ந ஏ தே மயி. ஓகேங்களா? சந்தி அப்படின்றது வேணா போட்டுக்கலாம், நான் அதில் இல்லையப்பா. அப்போ உடனே அர்ஜுன் கேட்பான், ஓ நீ இல்லையா, நீ நானும் தானே ஒன்னா சாப்பிட்டோம், நீ தானே நான் தயிர் சாதம் சாப்பிடும் போது நீ தானே சாப்பிட்ட, நான் தூங்கும் போது நீ தானே தூங்கினேன். எப்ப தூங்குறது வேற, ஆனா நான் தூங்கின மாதிரி தூங்கினேன். நம்ம தூங்கினா லயம், பகவான் தூங்கினா பிரலயம். ஒரு பிரகிருஷ்டேன லயம்னு ஒண்ணு போட்டுக்க வேண்டியதுதான். பகவான் தூங்க மாட்டான். அவன் என்ன சாமி, அவன்லாம் போய் தூங்குறானே, கிருஷ்ணன் தூங்குற மாதிரி நான் பார்த்திருக்கேனே. யோக நித்ரா, அதுக்கு பேர் யோக நித்ரா. நம்ம போடுறது நித்ரா யோகம். திருப்பி போட்டுக்கோங்க, நம்ம தூங்குறதெல்லாம் நித்ரா யோகம், அவன் போடுறது யோக நித்ரா. அவர் அப்படி அதான் பாதி கண்ணோடு இருப்பார். சிவன் பார்த்தீங்கன்னா உட்காந்த மாதிரி, எதுக்கு இந்த பிரச்சனை, இந்த பக்கம் பார்வை, அந்த பக்கம் கங்கா, அந்த பக்கம் ஒரு யானை மாதிரி ஒரு பையன், இந்த பக்கம் ஒரு பூனை மாதிரி ஒரு பையன், இதுகள்லாம் இது பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்லி அப்படி தூங்காமல் தூங்கி அப்படி கண்ண முடின்னு இருப்பார். யாருன்னா ஏதாவது கேட்டால் கூட ஓகே பாரு நீ பார்த்துக்கோ, இல்லை நந்தி நீ பார்த்துக்கோ, டேக் கேர் ஆஃப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணு, அது பேர் யோக நித்ரா. கிருஷ்ணன் கூட அப்படியே உட்காந்துட்டு இருப்பார், பாதி கண்ணை மூடி. 6வது சாப்டர்ல நீங்களே படுத்திருப்பீங்க. நாசிக் சமக்ராயம் சிரேஷிரன், அந்த ஸ்லோகத்தோடு சொல்லணும், அட்லீஸ்ட் அர்த்தத்தைனா சொல்லுங்க. சமக்ராயம் சிரே சிவம் காரயன் அசலம் ஸ்திரக சம்பிரேக்ஷ நாசிகா கிராமம். அந்த மூக்கு நுனியில பார்க்கணும் அப்படின்னா
சாமி எப்படி மூக்கு நுனியெல்லாம் மூக்கு நுனியை பார்க்க முடியுமா? சில பேருக்கு இந்த சைனாக்காரங்களாம் இந்த ஸ்லோகத்தை படிக்கும்போது சைனாக்காரங்க எப்படி பார்ப்பாங்க, மூக்கே கிடையாது, குட்டியோண்டு உள்ளார போயிருக்கும், அது எங்கே தேடுவான்னு தெரியல. ஸோ அவர் இந்தியன்களுக்கு தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு. அப்போ ஏன்னா இவங்கள சில நாட்டிலலாம் பெருசாக மூக்கு இருக்கும், ஏன்னா கருட இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த மூக்கு நுனியில் நம்ம தியானம் பண்ணோன்னா பாதி கண்ணோடுன்னு அர்த்தம். அப்படி பாதி கண்ணு அப்படி மூடி, அப்போ வெளி உலகம் உள்ளார போயிடுதா, அப்படியே உள்ளுலகத்தோடு ஐக்கியமாகிறதுக்காக அந்த இது சொல்றாரு. சத்துவம் ரஜஸ் தமஸ் ரஜம் என்பது இந்த முக்குணங்கள் என்பது நமக்கு இருக்கு. காலையில் எழுந்துக்கும் போது சாத்விகமாக இருப்போம். அப்புறமா காலையில் இட்லி சாப்பிட்டு தோசையை சாப்பிட்டு தூங்க வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரஜஸோடு இருப்போம். என்ன வேலை கொடுக்குறாங்க ஒன்றும் இல்லை, நான்லாம் 10 பில்டிங் கட்டுறேன், 2 வேலையை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கானே, ஃபைலை கொடுத்துட்டு பார்க்க சொல்கிறேன்னு உட்கார்ந்துட்டு இருப்போம். சாமி நைட்டு ஒரு 6 மணி ஆச்சு, கொஞ்சம் அப்படி விசிராந்தி அடைகிற மாதிரி இருக்கு. மதியமே சில பேருக்கு தயிர் சாதத்தை சாப்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் சாப்பிட்டா 90 டிகிரியில் இருக்கும் பாருங்க, அப்படியே 30க்கு வரும் உடம்பு, அப்படி அப்படியே சாஞ்சு போயிடுவார். நைட்டு ஆட்டோமேட்டிக் ஷட் டவுன், தேவையே இல்லை, அது தானாக தூங்கி போயிடும். என்ன சுவாமி, உடம்பு தானே சாமி தூக்கம் வருது. ஸோ சத்துவம் ரஜஸ் தமஸ்ன்னு நமக்கு இருக்கு. பகவான் 3 குணங்களும் இல்லை, அவருக்கு அப்படியே உள்டா சத்துவம் ரஜஸை தான் ஏத்துக்கிறார். ஓகேங்களா? அதனால்தான் அவர் ஈஸ்வரனா இருக்கார். சாத்விக குணத்தோட நம்ம பிறக்கிறோம், தாமச குணத்தோட நம்ம பிறக்கிறோம். அவன் சுத்த சத்துவத்திலே இருக்கிறதுனால சாத்விகத்தை மட்டும் எடுத்துக்கிறான். ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்பவுமே 3 மணிக்கெல்லாம் எழுந்துப்பாரான். அன்னை சாரதாம்மா எல்லாரையும் எல்லாம் இது டிசைபிள்ஸ்லாம் நேரடி சீடர்கள்லாம் இருக்காங்களே, நன்னா சப்பாத்தியெல்லாம் நைட்டெல்லாம் 4-5 போட்டு நன்னா தூங்குங்கடா குழந்தைங்கன்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, 3 மணிக்கெல்லாம் கங்கையில் குளிச்சுட்டு யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உள்ளார அவங்க அந்த நகபத்தில் போய் உட்காந்துடுறாங்க. அந்த ஊரில் இருக்கவங்க கேட்டாங்களா, இங்கே நீங்கள் இது மட்டும் தனியாக இருக்கீங்களே, உங்களுக்கு யார் சமைச்சு போடுவான்னு ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்கும்போது, எனக்கு ஒன்றே கவலை இல்லைங்க, சாரதா அம்மான்னு இங்கே தான் நகபத்தில் அப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா யாருமே பார்த்தது இல்லை அந்த அம்மாவை. காலையில் விடிகாலையில் போய் 5 மணி ஒரு 3 மணிக்கெலாம் போய் குளிச்சு போய் உட்காந்துருவா. அதுக்கப்புறமா எங்கே யார் இருக்கான்னு தெரியாது, ஆனால் எத்தனை பேர் வராங்கன்னு அந்த அந்த இது மாதிரி ஒன்று போட்டுருப்பா பாருங்க, படுத்தாங்க, அது வழிக்காக பார்ப்பா. ஒரு 4 பேர் வந்துட்டா, அப்போ 4 சப்பாத்தி எக்ஸ்ட்ரா போடணும், அப்போ பான் வேறு ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னு பண்ணிவிட்டோம். ஓகேங்களா? இது இவங்க. ஸ்ரீராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, நேரடி சீடர்கள்லாம் நீ நிறைய போடுறவங்க தூங்குறானுங்க, தூங்கத்துக்காக வந்தானுங்க, அவனுக்கு ஜபம் பண்ண தேவையில்லையான்னு நீங்கள் பண்ணுவோம். குழந்தைங்களாம் ஒன்றே சொல்லாதீங்க, அதுங்கெல்லாம் ஏன்னா இந்த அம்மா தாய் உள்ளோம். நான் அப்படி தான் சொல்லுவேன். இல்லை தாக்கூர் சொன்னார், ஒரு 1/2 சப்பாத்தி சாப்பிட சொல்ல, இல்லை 1 சப்பாத்தி சாப்பிட, இதெல்லாம் நிறைய பண்ணுப்பா, உனக்கோ சேர்த்து நான் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோமா பண்ணுவீங்க? 1 லட்சம் ஜபம் பண்ணிடுறேன். ஒரு நாளைக்கு 1 லட்சம் ஜபம் பண்ணுறாம்மா. நம்மளால 10 இல்லை 100 தாண்டும் போது ஆட்டோமேட்டிக் ஷெட்யூலில் வருது, பகலாக இருந்தாலும் சரி ராத்திரி. ஸோ அப்போ எவ்வளோ அந்த ஏன் சுவாமி அவங்க அப்படி பண்ணான்னா, சாத்விகமாக அவங்க தன்னை ஏத்துக்கிறாங்க. ஏன்னா 3 குணமும் கிடையாதுங்க சுத்த சத்துவத்தில் இருக்கிறது. ஸோ சாத்விகத்தை ஏத்துண்டு அவ பண்றா. குழந்தாய் அவங்க சொல்றாங்க, குழந்தாய் நீ அதை எல்லாமே, உனக்கு ஒரு தாய் இருக்கின்றால் உனக்கும் சேர்த்து நான் ஜபம் செய்கிறேன். இது சொன்ன உடனே எல்லாம் சொன்ன ஓகே, நம்ம பண்ணதே ஒரு 10, அதுவும் வேண்டான்னு சொல்லி அம்மா இருக்கிறாங்கன்னு விட்டுட்டா. அப்படி இல்லை. அதனால ஸ்ரீராம சொன்னா நீ தான் ஒழுங்கா பண்ணணும். சுவாமி விவேகானந்தர் தான் ஒழுங்கா காலையிலேயே வா, எல்லாரையும் 3 மணிக்கெல்லாம் அங்கே எழுப்பி விட்டுருவா. வேலூர் மடத்தில் ட்ரைனிங் சென்டர்ல இருக்கும்போது 4 மணிக்கெல்லாம் போய் உக்காந்துரு. அங்கே போய் உட்காந்துட்டு எல்லாம் முதல்ல இந்த பிகினிங்ல வருவாங்க பாருங்க, எல்லாம் அங்கே கரெக்டாக என்ன முக்குணத்தில் 2 விட்டு ஒன்றனப்பட்டிருக்கேன்னா நம்ம சத்துவத்தை விட்டுட்டு ரஜசையும் தமசையும் பற்றி கொண்டோம். அதுலேயும் தமஸ்னா ரொம்ப நன்னா இருக்கு சுவாமி அப்படின்னு சொல்லி அதுலேயே பட்டு. அதனால அந்த 3 குணங்கள் இயற்கை, அதை கடக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பகவான் சொல்றான், ஈஸ்வரனான எனக்கு அது உனக்கு கிடையாதுப்பா, ஆனா உனக்கு இருக்கு. ஏன் இருக்கு? ஏன் இருக்கு சுவாமி அப்படின்னா, நீ அதை தெரிந்து கொள்ளவில்லை, நான் அதை தெரிந்ததால் அதை ஏற்று நான் செயல்படுகின்றேன். அதுதான் இவர் சொல்றார் பாருங்க. பாஷ்யம் சொல்றேன். இது முதல்ல என்னுடைய பாஷ்யம் நீங்க இதுக்கு எழுதியிருக்கேன், அதை படிக்கிறேன். ஏன்னா சில இனிமே என்னுடைய பாஷ்யமும் சேர் வரும். ஓகேங்களா? சங்கர பாஷ்யம், ராமானுஜ பாஷ்யம், சத்யேஸ்வரானந்த பாஷ்யம். ஏ சத்வாத் சமுத்பன்னஹ சமுதாயஹ ஏ ராஜசஹ சமுத்பன்னஹ தர்ஷ வேதேஷு ஏ ச தமசஹ சமுத்பன்னஹ சோக மோகாதி பவன் சந்தி தே சர்வேபி
மத்த ஏவேதம். பியூட்டிஃபுல்லா நானே சொல்லியிருக்கேன். சாத்விகத்துல சமுத்பன்னம், சாத்விகம் நல்லா ஓங்கும் போது நமக்கு என்ன ஆகும்? பகவத் சிந்தனை நிறைய வருது. ராஜசம் நிறைய வரும்போது ராகத்வேஷங்கள் வரும். இது எனக்கு வேணும், அது எனக்கு வேண்டாம், அவன் எனக்கு நல்லவன், இவன் எனக்கு கெட்டவன், அதெல்லாம் அந்த குணங்கள்லாம் நிறைய வரும். தாமசம் வரும்போது என்ன ஆகும்? சோகம், மோகம். ஐயோ சாமி எப்போதாலும் ஒண்ணு என்ன சொல்றீங்களே புரியல. ஏன்? ராகத்வேஷம். இது அனைத்தும் ஏதே சர்வேஹே சர்வேபி மத்த ந அகம், நான் இதில் இல்லை. அதனால பகவானுக்கு இந்த 3 குணம் தானே சொன்னீங்க. நான் என்ன சொன்னேன்? 3 குணம் இல்லைங்க, அந்த 3 குணத்தின் ரிசல்ட்ஸ். அதாவது ஈஸ்வரன், இப்ப நம்ம தான் ஈஸ்வரன் நினைக்கணும். சாத்விக குணத்துல அவர் யாரு நினைப்பார்? அவர் தானே சர்வேஸ்வரனே, அவர் யாரு நினைக்க முடியும்? அதனால அது கிடையாது. 2வது ராஜசக, ராகத்வேஷம். ராகத்வேஷம் அவனுக்கு கிடையவே கிடையாது. குந்தி காந்தாரி அந்த திட்டுறா, என்னுடைய 100 குழந்தைய சாவடிச்சிட்டேடா கண்ணா, அதனால உன் விஷ்ணி வம்சமே கெட்டு போகும். அப்படியா அத்தை? ரொம்ப நல்லது. யாருன்னா சொல்லுவாளா? இதை சொல்லி பாருங்க, சொல்லுவாளா? இன்னொரு கதை சொல்றேன். மகாபாரதத்து பியூட்டிஃபுல் ஒரு கதை இருக்கு, ரொம்ப அற்புதம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த சின்ன கதை எங்கேயுமே ஆனா சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த கதையை. துர்வாசர் அப்படின்னோடனே என்ன ஞாபகம் வரும்? ஒரு பிராண்டட் நேம், கோவத்துக்குன்னே இருக்கிற ஒரு சுவாமி. ஏன்னா அவர் துர்வாசக. துர்வாசம்னா அவருக்கு 2 பேர் அர்த்தம். ஒண்ணு, எப்பவுமே குளிக்க மாட்டாராம், அதனால அந்த ஸ்மெல்லு துர்வாசம் வந்து கொண்டே இருக்கும். அதனால் துர்வாசக. மனதில் எப்பொழுதும் கோபம் வந்துகிட்டே இருக்கும். அவருக்கு ஒரு சாபம், அது கோபம் வந்து கொண்டே இருப்பதால் அந்த சாபத்தினால அவருக்கு பவர் வந்துட்டே இருக்கு. யாருன்னா தபஸ் பண்ணா உடம்பெல்லாம் அடக்கி கை காலெல்லாம் முடுக்கி அது 90 டிகிரியில உட்காந்து கொஞ்சம் தபஸ் பண்ணா பலம் வரும், தபஸ்னுடைய பலம் வரும். இவர் அப்படி இல்லை, கோவப்பட அவருக்கு அந்த தபஸ் சக்தி வருது. அதனால எல்லார் மேலேயும் அவர் கோவப்பட்டுன்னே இருப்பார். ஸோ இஸ் இன்பில்ட் நேச்சராக ஆயிடுது. இப்போ துர்வாசர் எங்கே போனாலும் சொல்லிட்டாங்க எல்லா ராஜாங்கத்திலையும், நோ என்ட்ரி ஃபார் துர்வாசர் அப்படின்னு போட்டுட்டா. இவர் எங்கேயுமே போக முடியல. காட்டுக்கு போனா கூட நோ அட்மிஷன் வித்தவுட் பர்மிஷன், ஒன்லி ஃபார் துர்வாசா வித்தின் பிராக்கெட்னு போட்டு விட்டா, கண்டிஷன் அப்ளை அப்படின்னு. துர்வாசர் பார்த்தாரு, எங்கன்னாட அது எங்கேயுமே போக முடியலன்னு சொல்லி பார்த்தாரு. அப்படி இப்படி சுத்தின்னு இருக்காரு. துவாரகால புதுசா அவன் லேண்ட் வாங்கி கட்டி வச்சிருக்கான். கிரகப்பிரவேசத்துக்கு எல்லா ரிஷிகள்லையும் வர சொன்னான். துர்வாசர் பார்த்தா இதுதான் நல்ல சான்ஸ், அவன் ஆல் ஆர் இன்வைட்டட்னு போட்டான். ஸோ இன்க்ளூடிங் மீ, நோ கண்டிஷன் அப்படி போயிட்டா உள்ளார போயிட்டார். துர்வாசர் போனாரு. எல்லா ரிஷிகளும் சொன்னாங்க, கண்ணா உஷாரா இருந்துக்கோ, அவர்கிட்ட வாயை குத்து மாட்டிக்காத அப்படின்னு கண்ணன் சொன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாது. யுதிஷ்டிரம் போய் சொல்றான், அவருக்கு துர்வாசர் வந்திருக்காரு கண்ணா, கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ. மகாபாரதத்துல வருதுங்க இது, இந்த கதை இருக்கு. இந்த கதை வில்லிபுத்தூர் பாகவத்திலையும் இருக்கு, வியாச மகாபாரதத்துலையும் இந்த கதை இருக்கு. ஸோ துர்வாசரை பத்தி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா துர்வாசர் கிட்ட போய் கிருஷ்ணன் சொல்றான், நீங்க ஒரு 10 நாள்னா தங்கிட்டு போகணும். எல்லாரும் பார்த்தா இது என்ன வேலியில போற ஓனத்து வேட்டியில விடுற மாதிரி இவனே போய் இன்வைட் பண்ணிக்கிறானே அப்படின்னு சொல்லி இவனுக்கு துர்வாசருக்கு தனியா ஒரு வீடு கட்டி, மீன்ஸ் அரண்மனை தான், துவாரகாவே பெருசா நியமனம் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு தனி கெஸ்ட் ஹவுஸ், நல்லா சாப்பாடு, நிறைய ஸ்டாஃபுங்கெல்லாம் போட்டுட்டார். துர்வாசர் என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்க, எது கேட்டாலும் நோ அப்ஜெக்ஷன்னு எழுதி கொடுத்துட்டான். ஓப்பன் பிளாங்க் செக், யார் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருங்க துர்வாசருக்கு. அவர் எல்லா சைலேந்திரிகால்லாம் வேற கொடுத்துட்டார். எப்போ சைலேந்திரிகால்னா இந்த பர்ஃப்யூம் போடுறவா அட்டெண்டன்ட் சொல்லுவீல்ல அவங்கெல்லாம், அவர் எழுந்த உடனே காலை பிடிச்சிக்கோங்க, காலை விடுங்க, இன்னொரு குளிக்க போறாரு முதுவனை துறைச்சி விடுங்க, வந்து குடிச்சு முடிச்சோடனே நல்ல புது ட்ரெஸ் போடுங்க. ஸோ அவருக்கு கோவம்னா அவர் வாழ்க்கையில மறந்து போயிடணும் அப்படின்னு வச்சுட்டார். துர்வாசர் பார்த்தாரு, என்னடா அதுன்னு. தபஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது இப்ப, ஏன்னா அவர் சொன்னேன்ல அதுக்குதான் அதை போட்டேன். தபஸ் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கு. என்னடா இது, நம்மளும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு இப்ப தபஸ் கம்மியாயிட்டு இருக்கு, போகத்துல நிறைய இருக்கும், மறந்துடுறோமே, கோவமே வரமாட்டேன்னு அவர் பார்த்தாரு. இல்லை நம்ம கொஞ்சம் கோவம் வந்தாதான் சக்தி வரும்னு சொல்லிட்டு நேரா கிருஷ்ணனுடைய அரண்மனைக்கு போனார். எல்லாரும் ஓட ஆரம்பிச்சிட்டா. ஐயோ துர்வாசர் வேற என்ன ஆக போதுன்னு தெரியலன்னு எல்லாம் ஓடி போயிட்டான். கிருஷ்ணன் மட்டும் உட்காந்துட்டு இருக்கான். நேரா போனார். கிருஷ்ணன் பார்த்தான் உஷாரா, இவர்கிட்ட எப்படின்னா இருக்கணும். வரும்போதே, வாங்க மகரிஷி, நன்னா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, ஏதாவது குறை இருந்தா மன்னிச்சுக்கோங்க, சரணாகதி. கிருஷ்ண சரணாகதி ஆரம்பிச்சிட்டா முதல்ல. சொன்னி என்ன ஏதாவது வேணுமா, அடியேனை வந்ததுக்கு காரணம் என்ன பார்க்க வந்திருக்கீங்களே அப்படின்னோடனே, எனக்கு பாயசம் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குடா கண்ணா. பாயசம் தானே, சைலேந்திர காசு என்ன பண்றீங்க, கூப்பிடுங்க எல்லாரையும்.
இன்னைக்கு பாயசம் அப்படின்னு பாயசம்னா ஸ்பெஷல் பாயசம். இப்போ இவர் என்ன பாயசம், இவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. ஏதாவது ஒரு விதத்துல இவரை கோவப்படுத்தணுன்றதுக்காக என்ன பாயசம்னு நீயே கண்டுபிடினாரு. எல்லா விதத்தையும் பாயசம், ஒரு 200 வெரைட்டிஸ் ஆஃப் பாயசம் யூடியூப்ல பார்த்துருப்பாங்களா இருக்கு, எல்லாத்தையும் ஒன்று போட்டு வச்சுட்டான். இப்போ துர்வாசருக்கு என்னடா அது, எந்த பாயசம், ஆப்பிள் பாயசம், ஆரஞ்சு பாயசம், உலகத்துல இருக்கிற எல்லா பாயசம், பாதாம் பாயசம், பிஸ்தா பாயசம் எல்லாம் விட்டான். இவருக்கு என்ன பண்ணதுன்னே புரியல. ருக்மிணி தாயார் வந்துட்டா. இவர் ஒன்று பார்த்தாரு, இப்போ எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இல்லை, இவர் அரண்மனையில் நடக்குது. ருக்மிணி தாயார் கிருஷ்ணன், சுவாமி நீங்க சாப்பிடுங்கோ, நீங்க சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை நான் சாப்பிடணும். கிருஷ்ணன் ரொம்ப உஷாரு, அவரே ஒரு தலைக்கு இவர்கிட்ட இவர் மாட்டி விடணும்னு பாக்குறாரு, கோவத்தை அவர் வைக்கணும்னு. இவர் கோவத்தையே கொடுக்க கூடாதுன்னு முதல்ல இவர் கொண்டார். ருக்மிணி நீ அவருக்கு பரிமாறு அப்படின்னா இவர் என்ன பண்ணார், பாயசத்தை சாப்பிட்டார். எல்லாத்துலயும் ஒவ்வொரு வெரைட்டிலையும் எடுத்து வாயில போட்டு. கிருஷ்ணன் பார்த்தா ரொம்ப நன்னா இருக்கா, சுவாமி நன்னா பாங்கா இருக்கா, எல்லாம் நன்னா இருக்கா, ரொம்ப பாங்கே நைவ பாங் தக்னு வேதத்துல இருந்தான் கொண்டு பண்ணிட்டாரு. கடைசியில பார்த்தாரு துர்வாசர் என்னன்னா பண்ணணும்னு சொல்லிட்டு பாயசத்தை ருக்மிணி இப்ப என் மேல ஊத்து, பாயசத்தை ஊத்துன்றார். ஊத்தி அவர் முகம் உடம்பு முழுக்க தேய்ச்சிக்கிறார் பாயசத்தை. இது பார்த்தா எல்லாம் ஏதாவது ஆகும்ல. ருக்மிணி சிரிச்சுட்டான். ஏன்னா யாரா இருந்தாலும் நேச்சுரலா இப்படிலாம் நடக்கும். கிருஷ்ணர் பார்த்தாரு உஷார், அது வாயை திறக்கல, தலுக்கு வாய அப்படின்னு என்ன இருந்தாலும் என்னமா ரொம்ப அற்புதமா இருக்கு சுவாமி அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ருக்மிணி சிரிச்சுட்டா. உடனே துர்வாசர் பட்டுன்னு ஒரு சத்தம், என்ன சாபம் வந்துருது, கையை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துன்னு வண்டியில வச்சு அப்படியே இழுத்துன்னு போறாரு. ருக்மிணிய ரோட்ல இழுத்துன்னு போறாரு. இப்ப கண்ணனை கோவம் வரணும், என்ன பொண்டாட்டி இழுத்துன்னு போற. கண்ணனா பரமசுவாதம், சுவாமி ரொம்ப அற்புதமா இருக்கு உங்க லீலை அப்படின்னாரு. துர்வாசன் பார்த்துட்டு என்னை மன்னிச்சுடுன்னு சொல்லி கிருஷ்ணன் கல்ல வந்துட்டார். ஏன் ஏச்சைவ சாத்விகா பாவா, எனக்கு சத்வ ரஜஸ் தமசே கிடையாது, நீ அதை வர வைக்கணும்னு பாக்குற. ராகத்வேஷம் வந்தாதானே எனக்கு ரஜஸ் வரும். அதனால பகவான் சொன்னான் நான் உஷார். ருக்மிணி பார்த்தா என்ன நான் இப்படி பண்றேன், அது அவருடைய திருவிளையாடல்களில் ஒண்ணு. அப்ப துர்வாசர் சொல்றார், நான் உங்ககிட்ட போய் விளையாடணும்னு நினைச்சேன், நான் தோத்துட்டேன் எனக்கு, அதனால நான் இங்கிருந்து கிளம்புறேன், நீ நன்னா இருங்கன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டு போறார். ஏன் அவர் பண்ணாரு, அதனால அவர் ரிஷியா இருக்காரு, ஈஸ்வரனா மாறல. துர்வாசர் never comes under Saptarishi also because he is under ordinary category. He is a rishi. ரிஷி கஷ்யதி தி ரிஷிகி, இந்திரியத்தை அடக்குனவர்கள், வேதத்தை உணர்ந்தவர்கள், அதெல்லாம் ஓகே. ஆனா சத்துவம் ரஜஸ்தமஸ், சுவாமி பெரிய மகாத்மா அவர், சத்துவம் ரஜஸ்தமஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய மகாத்மா வந்தாலும் அவதாரங்களே வரும்போது சாத்விக பாடியில வருது. ஓகேங்களா, சத்துவ ரஜஸ்தமஸ் எடுத்துக்கலதுங்க. ஆனா ரிஷி முனி கீழே இருக்கலாம் அவளுகள்லாம் இதெல்லாம் எக்ஸம்ஷன். ஏன்னா முக்குணத்தில் ஒன்றினை விட்டு இதனா இரண்டினை விட்டு ஒன்றினை பற்றுக பாசுரம் அந்த. அதனாலதான் இது நமக்கு முக்குணம் இருக்கு, பகவானுக்கு எந்த காலத்திலையும் ஒட்டாது. அதனால அதை சொல்றார். என் பாஷத்தை முடிச்சுடுறேன். கிந்து தே ஏவ மயி அதீனஹ சந்தி, நான் அதை கடந்தவனாக மாறுகின்றேன். இப்ப அக்கார்டிங் டு சங்கரா, ஈஸ்வர சமர்ப்பண காரணத்வாத் காமம் அகம் பீஜஸ்ய முக்த காரணம். உனக்கு காமம்னு நான் கொடுக்கறது, அப்ப எனக்கு ஒரு மாதிரி அப்படின்னு சங்கராச்சாரிய கேட்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னு பாஷ்யத்தை பாருங்க. நீங்க ஏச்ச ஏவ சாத்விகாக சத்வநிவர்த்தியாக பாவாக பதார்த்தாக ராஜசாக ராஜநிவர்த்தாக, நிவர்த்தாகனா கிடையாது ஓகேங்களா, தாமசாக தமோ நிவர்த்தாக, ஏச்ச கிஞ்சித் பிராணினாம், பிராணினாம்னா நம்ம எல்லாமே பிராணிங்க தான், சர்வகாம கர்ம வசாத்து, எல்லாம் நாம் கர்ம வசத்திற்கு மீன்ஸ் என்ன சொல்வீங்க, இல்ல we are under the control, we are under the clutches of கர்ம வசாத்து. ஜாயந்தே பாவாஹா தான் மத்த ஏவி, தான் என்றால் இங்க கிருஷ்ண பரமாத்மா, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே, பரமாத்மா ஆத்மா வந்துருத்தா பரமாத்மா. தான் மத்த ஏவ ஜனாயத் இதி ஏவம் வித்தி சர்வான் சமஸ்தான் ஏவ, இதில் எல்லாத்திலும் இருந்து நான் விமுக்தனாக இருக்கின்றேன், அதனால்
எனக்கு தெரியும் கண்ணா, ஆனா உனக்கு தெரியாது. என்ன தெரியாது? நான் பகவான், நீ இல்லைன்னா அவன் சொல்லுவானா அர்ஜுனு, ஏய் கிருஷ்ணா எனக்கு தூக்கம் வருதுடா, ஊஞ்சல்ல 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கா, சாப்பிட்டுட்டு அர்ஜுனன் சொல்றான், கிருஷ்ணா ஏ கிச்சு எனக்கு இப்போ தூக்கம் வருதுடா, காலை நம்ம மடியில படுத்துட்டான். இந்த பக்கம் ருக்மணி வந்தா பாருங்க, காலை நீட்டி அவன் மேல வைக்கிறா. திருத்தாயார் பெருந்தேவி தாயார் உலகத்தையே காக்கிற ஜெகன்மாதா அவன் மடியில காலை வச்சுட்டான். இவர் பார்த்தார், யாரு? உத்தவரா, இவர் பேர் என்ன, சஞ்சயன். போர்க்களமுக்காக போய் எண்ணிக்கை வச்சுக்கலாம்னு சொல்லி அவர் பார்க்கும்போது அவர் நேராக போனார். பார்த்தவொன்னு நேராக போய் பார்த்தார். சஞ்சயன் திருதராஷ்டிரன் கிட்ட சொன்னான், சுவாமி நான் ஒரு காட்சை பார்த்தேன், அதுக்கப்புறமா நீங்கள் சண்டை போடணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுங்கன்னு. என்ன பார்த்தேன்? கிருஷ்ண மடியில் அர்ஜுனன் படுத்துருந்தான். இது என்னடா பெரிய விஷயம்? ருக்மிணி மடியில் காலை வச்சுருந்தானா? ஏன்? அதில் என்ன இருக்கு? சுவாமி கிருஷ்ணனையே அவன் அந்த லெவலுக்கு இருக்கும்போது கிருஷ்ணன் அவனுக்கு அடிமையாயிட்டான். அப்போ கிருஷ்ணன் எங்கே இருக்கிறானோ அங்கே விஜயம். ஓகேங்களா? அப்போ இவன் கிருஷ்ணன் அர்ஜுனன் கூட இருக்கான். அப்போ பாண்டவர்களுக்கு தான் வெற்றி, உங்களுக்கு கிடையாது. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரக தத்ர ஸ்ரீ விஜயீர் பூத்திர் துருவாநீதிர் மதிர் மமக. உன் புத்தியிலேருந்து முதல்ல அதை எடுத்துக்கோ. கிருஷ்ண அர்ஜுனன் எவன் கூட இருக்கானோ அங்க வெற்றி. இப்ப அர்ஜுனன் கூட இருக்கான், அப்போ அவனுக்கு தான் வெற்றி. அப்ப சண்டை போடணுமா வேண்டாம் நீ பார்த்துக்க சொல்லி போ. அதனாலதான், ஏன்னா இது உத்தவர் புரிஞ்சுட்டார், சஞ்சயம் புரிஞ்சுட்டான். அதனால்தான் வியாசாச்சாரியர் அவனுக்கு கொடுக்குறாரு. அவர் வியாசாச்சாரியர் போய் சொல்றாரு, திருதராஷ்டா நீ பிறவியிலேயே கண் இல்லாதவன், ஆனா நடக்க போறது ஒரு பெரிய 3D எஃபெக்ட் இல்லை, இது 4D எஃபெக்ட் இல்லை, 5D எஃபெக்ட்ல நடக்க போறவாறு 18 நாள் நடக்கும். யார் யாரெல்லாம் சாவரான்னு பாரு. திவ்யம் ததாமி, உனக்கு நல்ல ஒரு ஸ்பெக்ஸ் கொடுத்து சேட்டலைட்ல ஃபோர்காஸ்ட் பண்றேன். ஏன்னா இது நடந்தது, இவன் இருக்கிறது இந்த பிரஸ்தம், சண்டை நடக்கிறது எங்க? குருக்ஷேத்திரம். இதுக்கும் அதுக்கும் எவ்வளோ தொலைவு இருக்கு. அதனால ரொம்ப தொலைவு நீ போயிட்டுலாம் வர முடியாதாங்க. அதனால பெஸ்ட் திங் இஸ், அப்படியே போனாலும் ஒன்றையும் காதில் தான் கேட்ப, கண்ணில் பார்க்க முடியாது, உனக்கு ஸ்பெஷலா ஆகி கொடுக்குறேன் பார்த்துக்கொன்றாரு. அவன் சொல்றான் வேண்டாம், ஏன்னா எப்படி இருந்தாலும் நாங்கள் சாவம் எங்களுக்கு தெரியும். அப்போ என் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ஊசி குத்தனாவே கஷ்டம் இருக்கும், அவனுக்கு என்னென்ன அடிக்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அது 100 குழந்தைங்களும் அடி வாங்குங்க, அதில் எது போகிறதுன்னு பார்க்கறதுக்குலாம் எனக்கு சக்தி இல்லை சாமி. பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், வேணா அவருக்கு கொடுத்துருங்க. யார்? தூர்தர்ஷனு சஞ்சய், நீ பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டுட்டான். சஞ்சயனும் மறந்துட்டான். அவர் உடனே கொடுத்த வியாசாச்சாரியர் வந்தார், ஓகே திவ்யம் ததாமி தே சக்ஷுகுன்னு கொடுத்துட்டு போயிட்டார். அவர் பார்த்துன்னு 10 நாள் போயிடுத்து. 11வது நாள் பீஷ்மாச்சாரியா அம்பு படுக்கல கொடுக்குறாரு. அப்பதான் சஞ்சயனை கூப்பிடுறாரு, சஞ்சய் எங்க என்னாச்சு இப்பனா சொல்லு. அவன் ஃபர்ஸ்ட் டேல இருந்து கொடுத்தான். அதனால்தான் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்னன்னா, தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவக பாண்டவாஸ்சைவ கிம் குருவதன்னு நிறைய பேர் படிக்கிறாங்க. அது குருவத இல்ல, கிம் அகுர்வத, பாஸ்ட் டென்ஸ்ல கேட்கிறான். 10 நாள் கழிச்சு போயிடுத்து. அதனால என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, என்ன நடந்துன்னு இருக்குன்னு கேட்கல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னும் போது ஃபர்ஸ்ட் டேல இருந்து அவர் என்ன பண்றாரு, ரீவைண்ட் பட்டனை போட்டு அதுல இருந்து டெலிகாஸ்ட் ஆன்லைன் சேவா அப்படின்னு போட்டுறாரு. போட்ட உடனே தான் அப்பதான் அவரே பாக்குறாரு 11வது அத்தியாயத்துல, ஐயோ இப்படிலாம் நடந்திருக்கா. அவன் சொல்லும் போதுதான் இவருக்கு ஓஹோ, வாருக்கு முன்னாடியே பகவத்கீதை, அந்த பகவத்கீதை தான் அப்படி சொல்லிதான் வந்தது. இது பகவத்கீதையே சஞ்சயன் சொல்லிதான் வந்ததே. ஓகேங்களா? அதனாலதான் சஞ்சய் வாட்சன் குறுக்கால வருது. ஏன் இல்லைன்னா சஞ்சயம் வரணும், பாவம் அவர் வேற ஒரு டெலிகாஸ்ட். அது சொல்லுவா, இந்த ஆன்லைன்ல போயிட்டே இருக்க, நேற்று பார்த்தீங்களா மோடிஜி அப்படியே ஆன்லைன் டெலிகாஸ்ட்ல அப்பப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தூர்தர்ஷன் அப்படி அது வேற ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்க சஞ்சய் வாட்ச அப்படி இன்னொரு நடுவில் வந்துருவார். பார்த்து அப்ப விஸ்வரூப தரிசனத்தை அவன் அனுபவிக்கிறான். சஞ்சயன் தானா பாக்குறார். விஸ்வரூப தரிசனம் 2 பேருக்கு, 3 பேருக்கு. யாரு? இல்ல, பீஷ்மருக்குலாம் கிடைக்கல. அவரெல்லாம் லென்ஸ் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணி அப்பதான் அட்டாக் பண்ணி ஆயிருக்காரு. 1 அர்ஜுனன், ஏன்னா அவன் தான் பார்த்தவன். 2வது ஹனுமன், ஏன்னா தேர்ச்சக்கரத்துல மேல கொடியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹனுமன் இது துவஜஸ்த இது இந்த கொடியில இருக்காரு. ஓகேங்களா? 3வது சஞ்சய். 4வது ஒருத்தர் பார்த்தார், ஜனமேஜயன். அவர் சர்ப்பச்சத்திரம் யாகத்துல இருக்காரு, பரீட்சித்துடைய பேரன். அவர் பார்த்தாரு. எப்படி? அது அணுகீதையில வரும்போது அப்படியே நினைச்சு எனக்கு அந்த காட்சை பார்க்கணும் வந்து பகவான் சொல்றாரு, கொடுக்குறேன், நான் கொடுக்குறேன்டா, என் கொள்ளு பேரா எள்ளு பேரா அவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்பெஷல் என்ட்ரியில கொடுக்குறாரு. அவர் ரீவைண்ட் பட்டனை போட்டு கொடுக்குறாரு. ஸோ 4 பேர் சஞ்சய், இவர் ஜனமேஜயன் ரூல்ட் அவுட். 3 பேர் டைரக்டா பார்த்தா, மீதி பேர்லாம் பார்க்க முடியல.
கீச்சகனுடைய வாரப்ப எல்லாரும் வந்து இவர் பாக்குறாரு, பீஷ்மர் பாக்குறாரு, துரோணாச்சாரிய பாக்குறாரு, கிருபாச்சாரிய பாக்குறாரு. ஆனா எல்லாம் தோத்தானுங்க. புகை மண்டலமா இருக்கு. ஆனா அந்த இடத்துல பாக்குறாங்க. பாண்டவ தூதருக்கு போறாங்கல்ல, அப்ப காமிக்கிறாரு அத ஃபுல் இது எல்லாம் பார்த்துட்ட உடனே அப்ப இவன் பார்க்கல. யாரு? துரியோதனம் பார்க்கல. அவன் கண்ணுக்கு தெரியல. எல்லாரும் கையெடுத்து கூப்பிடுறாங்க. நான் கையெடுத்து கூப்பிட வேண்டாம்னு எல்லாம் கையை கொடுத்து அப்ப சொல்றான் கிருஷ்ணன் சொல்றான் கடைசி வார்த்தையா, முடிவை நீங்களே எடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்ப திருதராஷ்டிரன் சொல்றான், டேய் துரியோதனா, இப்ப நான் நீ மனசை மாத்திக்கணும். ஏங்க அவன் தான் சும்மா பண்றான்னா இது என்ன, இந்த மாதிரி மேஜிக்லாம் நாங்களாம் நிறைய பார்த்துருக்கோம். டேய் மற்றவங்களுக்கு தெரியறது பெரிய விஷயம் இல்லடா, கண்ணு தெரியாத எனக்கே தெரியுதுறான்றான் அந்த இடத்துல. மகாபாரதத்துல அது அற்புதமான ஒரு கண்டம். துரியோதனா, பிறவி குருடனான எனக்கே தெரியுதுடா, நான் விஸ்வரூபத்தை பார்த்தேன்டா, அதனால சொல்றேன்டா, விட்டுடுறான்றான். ஆனாலும் விடல. அது பாண்டவ தூத பெருமாள் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு அப்படி போனேன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல இருப்பார். என்ன மாதிரி அப்படியே ஜெயிச்சாங்க. அங்க பாண்டவ தூத பெருமாள், இவர் தூது பெருமாள். தூதுலாம் விட மாட்டா, அவர் தூது விடுறார். அந்த காலத்துல எல்லாம் தூதருங்கன்னா ஒரு இழிவானவங்க. நாய்க்கு கட்டி அனுப்புவாங்க, புறாவுக்கு கட்டி அனுப்புவாங்க. அவன் எவனா ஒருத்தன் வேடன் சாப்பிட்டு அந்த இதை தூக்கி போட்டுருவான், ஃப்ரை பண்ணி அவன் எடுத்துப்பான், இதை தூக்கி போட்டுருவான். ஆனா பெருமாள் அவனை தூதுவா அனுப்புறாரு. எவ்வளவு பெரிய உத்தமமான ஒரு இது இல்ல அது. ஒவ்வொருத்தர் வீட்டுக்கா அந்த தேர்ல போயிட்டு இருக்காரு, இந்திரபிரஸ்தம் போயிட்டு இருக்காரு, உள்ளார நுழையிறாரு. யார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்ல இருந்துகிட்டே வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒவ்வொருத்தரா அந்த வீட்டு முன்னாடி நின்றுட்டு இருக்காங்களாம். அந்த ஏன்னா மகாபாரதத்துல சிலர்லாம் ரொம்ப அந்த ஒரு சின்ன ஸ்லோகம் தான், ஆனா உள்ளார அந்த இடத்த ஒழிச்சு வச்சிருப்பாரு வியாசாச்சாரியர். முதல்ல பீஷ்மருடைய மாளிகை, எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, பீஷ்மருடைய மாளிகைக்கு போறாங்க. அப்ப தேர் நிக்குது ஒவ்வொரு இடத்துலயும். அப்ப தேர் சக்கரம் நிற்கும் போது பீஷ்மாச்சாரியர் சொல்றாரு, கண்ணா என் வீட்டுக்கு வா, நான் பெரிய ஆளு, வா, உனக்கு தனி படுக்க கொடுக்குறேன், ரத இதுவெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றார். உடனே கண்ண நம்பரான்னு சொல்றான், செலோ அப்படின்ற. அடுத்தது துரியோதன வீட்டுக்கு முன்னாடி போறார். துரியோதன் சொல்றான், கண்ணா என் வீட்டுக்கு வா, உனக்கு என்ன வேணுமோ கொடுக்குறேன்றான், செலோ அப்படின்னு. அடுத்தது கிருபாச்சாரியா துரோணாச்சாரியா ரெண்டு பேரும் ஆச்சாரிய ஸ்தானம், இவரும் இது போறாரு. நீங்க வரீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா, வரதான் தான் வாங்க, நோ ப்ராப்ளம். அவங்க வராங்க வான்னு சொல்லல, வரதான் தான் வாங்கோ அப்படின்னாரு. உடனே சொன்ன செலோ அப்படின்ட்டார். இவன் வீட்டுக்கு போறாரு, விதுரருடைய வீட்டுக்கு போறாரு. விதுரர் வீட்டுக்கு போகும்போது, கிருஷ்ணா உங்க வீட்டுக்கு வா, இது என் வீடுன்னு சொல்லல, உங்க வீட்டுக்கு வா அப்படின்ன உடனே அதுவே சின்ன, அவ்வளோ பெரிய மகாத்மா, முதல்வர் பதவியில இருக்கிறவரு குடிசையில தான் இருந்தாரு. தனி ஒரு என்ன ஷீட் போட்டு கூட வீடு வச்சுக்கல, குடிசை வீடு. அவர் ஒய்ஃப் ரெண்டே பேர் தான். உன் வீட்டுக்கு வா கண்ணான்ன உடனே சொன்ன, சாரதி நிறுத்து, நான் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டு. அதுதான் என்ன நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம வீடுன்னு. அவன் என்ன சொன்னா, இது உன் வீடு, அதனால போனார் உள்ளாரு. நிறைய பேர் அந்த வாழைப்பழத்தையும் தோழியும் தான் சொல்றாங்களா கண்டி, இந்த இன்சிடென்ட் சொல்லவே மாட்டாங்க நிறைய பேர். மகாபாரதத்துல பிடிச்சதே அந்த துர்வாசர். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அந்த துர்வாசர் கதை. ஆனா நிறைய பேர் எங்கேயுமே நீங்க என்ன கேட்டிருக்கீங்களா அந்த கதையை, துர்வாசரை இப்படி போட்டி இருந்தேன். ஏன்னா ருக்மிணிக்கு அந்த அபங்கம் நடந்ததுன்னு பேர் சொல்றா. அது வந்து ஒரு மாயா விளையாட்டு, திருவிளையாடல்னு நினைச்சுக்கணும். அது அப்பா சொல்ற, ருக்மிணி ஒன்னே ஆகாது, என்னுடைய லீலையில உனக்கு நான் இது கொடுக்குறேன்னு சொல்லி சரி பண்ணிட்டாரு எல்லாத்தையும். ஆனா கண்ணன் பாருங்க எவ்வளவு வினயம் அந்த இடத்துல. ஏன்னா சாத்விகம் அவருக்கு, ராஜச தமசே கிடையாது அங்க, சாத்விகத்தை தொட்டுன்னு இருக்காரு. ஆனா சாத்விகம்னா நம்மள மாதிரி சாத்விகம் இல்லை, அது பரிபூர்ணமான சுத்த சத்துவம். அது அதனாலதான் எம்பெருமான் சொல்றாரு, தம் சுத்த சத்துவமேனி திருமேனின்னே, அது சுத்த சத்துவமானி திருமேனி. நம்ம பாக்குறது வெறும் இது சுவாமின்னா என்னப்பா சுவாமி இந்த இடத்துல அபிஷேகம் பண்றோம், அப்புறமா துணி வச்சு தூக்குறோம், நல்லா இதெல்லாம் பண்ணும். சுத்தமான ஒரு காஞ்சி வரதராஜ சுவாமி ஓமகுண்டத்துல இருந்து பிறந்தவர். அந்த திருமேனி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி இது, உடம்பு முகம் சரியா தெரியாது, ஆனா சுத்த சத்துவ திருமேனி. பார்த்தசாரதி சுவாமி முகமே தெரியாது, பீஷ்மாச்சாரியார் பட்ட அத்தனை அம்பையும் வாங்கிட்டதுனால முகம் அப்படியே புண்ணா எடுத்தான். அர்ஜுனன் கேட்குறான், ஏண்டா எடுத்துரு இப்படின்னு. நான் போயிட்டு வரேன்,
பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வரேன், போயிட்டு வரான். எங்க வந்தான்? அல்லிக்கேணிக்கு வந்தான். அந்த அல்லிப்பூவில் இருக்கிற காம்பை உடச்சி தன் முகத்துல போட்டுருந்தானோ. அதனால கண்டேன் அள்ளி குளத்தருகே கண்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பார்த்த சாரதி அப்படிதான் வந்தாரு. மூலவர் பார்த்தது, உற்சவர் பார்த்தது இல்லைல்ல, முகமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, வெறும் நாமம் தெரியும், ஒரு குட்டி இது தெரியும், அதுதான் மூக்கு மட்டும் இருக்க மாதிரி தெரியும், வேற எதுவுமே இருக்காதுங்க. ஆனா அவ்வளோ அழகான திருமேனி, பிராச்சீன திருமேனி, சுத்த சத்துவமான திருமேனி. அதனாலதான் எம்பெருமானார் அங்கிருந்து அங்க போனார். எங்க? காஷ்மீர், அந்த இது டெல்லி பாதுஷா அரண்மனைக்கு. எதுக்கு? அந்த திருமேனியை போய் வாங்கிட்டு வரணும். நம்ம சொல்லுவோம், இல்ல சாமி அதான் என்ன கும்பகோணத்துக்கு போனா நிறைய தான் காசி ஊத்திட்டு இருக்கானே, எடுத்துன்னு வந்துடலாம். பிராச்சீன திருமேனி, பகவானுடைய சுத்த சத்துவமான திருமேனி. அதுக்கு அந்த இது வர்றதுக்கு எவ்வளவு இது வருது. அந்த ஒரு சின்ன அர்ச்சிராதியா இருக்கிற விக்கிரகத்துக்கே இப்படி இருக்கும்போது பகவானே வந்து இருக்கிறான்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய இது இருக்கு. அதனாலதான் சொல்றான், நான் அகம் ந தே. நான் இல்ல, தே இல்ல, அந்த துவை இல்ல, இது தே. நான் அதில் இல்லை. எதில் இல்லை? சத்வம் ரஜஸ் தமஸில் இல்லை. தே மயி, நான் அதில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். முடிச்சுக்கலாமா? ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராம கிருஷ்ண அர்ப்பணமஸ்து.